எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், விதி நம்மள தீர்மானிக்காதுங்க. நாம தான் நம்ம விதியை தீர்மானிக்கணுங்க. ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? ஏன் இவ்வளோ கஷ்டம்? ஏன் இவ்வளோ தடைகள்? இந்த கேள்விக்கு ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நம்ம மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா? நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாரும் முன்னேறி போகிற மாதிரியும் நாம மட்டும் ஒரே இடத்துல தேங்கி நிற்கிற மாதிரியும் ஒரு உணர்வு இருக்கா? முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கோங்க. ஒரு வைரம் எப்படி உருவாகுது தெரியுங்களா? பயங்கரமான அழுத்தத்தாலையும் தாங்க முடியாத வெப்பத்தாலையும் தான் நாங்கள் ஒரு சாதாரண நிலக்கரி வைரமாக மாறுது. அதே போலதாங்க நம்ம வாழ்க்கையில இப்போ அனுபவிக்கிற அழுத்தம் நம்மளை அழிக்கிறதுக்காக இல்லைங்க, நம்மளை ஒரு வைரமாக செதுக்கிறதுக்காக தான். சரிங்களா? நிறைய பேர் ஏன் ஜெயிக்கிறது இல்லை தெரியுங்களா? அவங்களுக்கு ஜெயிக்கணுங்கிற ஆசையை விட தோற்றுருவோங்கிற பயம்தான் அதிகமாக இருக்கு. யார் என்ன சொல்லுவாங்களோ இந்த ஒரு வரி தான் கோடிக்கணக்கான கனவுகளை கொண்டு இருக்கு. நம்மளை விமர்சனம் பண்ணவங்க நாம் கஷ்டப்படும் போது சோறு போட போகிறது இல்லைங்க. நமக்காக யாரும் ஓட மாட்டாங்க. நம்ம பாதையில் நாம் தான் ஓடணும். விழுறது தப்பு இல்லைங்க, விழுந்த இடத்துலையே பார்த்துட்டு அழுதுட்டு இருக்கிறது தான் தப்பு. சரிங்களா? 1000 தடவை தோத்தப்புறம்தான் எடிசன் பல்பு கண்டுபிடிச்சாரு. வாய்ப்பு கிடைக்காம சூப்பர் ஸ்டாரை அவமானப்பட்ட பிறகு தானேங்க ஜெயிச்சாரு. அவங்களுக்கும் நமக்கு என்னங்க வித்தியாசம்? அவங்க முடியாதுன்னு சொன்ன உலகத்துக்கிட்ட முடிச்சு காட்டுன்னு ஒத்த கல்ல நின்னாங்க இல்லைங்களா? அதே போல திறமை நமக்கு இயற்கையாகவே இருக்கலாங்க. ஆனால் திறமையை விட விடாமுயற்சி தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்ம லட்சியம் என்ன? நம்ம வீடு கட்டணுமா, பெரிய வேலைக்கு போகணுமா, சொந்த தொழில் தொடங்கணுமா? அதை இன்னைக்கே ஆரம்பிப்போங்க. நாளைங்கிற வார்த்தை ஒரு சோம்பேறியோட அகராதியில மட்டும்தான் இருக்கும். நம்ம உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும், நம்ம மூச்சுல வேகம் இருக்கிற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருப்போங்க. ஒரு கட்டத்துல உலகம் நம்மளை திரும்பி பார்க்கும். அன்னைக்கு நம்ம கடந்து வந்த பாதையை பார்த்தா அந்த வழி எல்லாம் ஒரு வெற்றி கதையா தான் மாறி இருக்குங்க. வாழ்க்கை நம்மளை கீழே தள்ளும் போதுங்க, கீழே விழாம மாதிரி எழுந்து வரணுங்க. நாம யாருன்னு இந்த உலகத்துக்கு நிரூபிக்க வேண்டிய நேரம் இது. எழுந்து நிற்கணும், உழைக்க தொடங்குவோம். வெற்றி நமக்காக காத்திருக்குங்க. சரிங்களா? நம்ம வழிதான் நம்மளுக்கு வலிமைங்க. இந்த புரிஞ்சுக்கணும். நம்ம வெற்றி எல்லாரையும் மிரள வைக்க போகுது. 2026ல எழுந்து நிற்போங்க, உழைப்போங்க, வெற்றி காண்போங்க. இன்னொரு வருஷம் முடிஞ்சு போச்சு, என்ன சாதிச்சோம்? இந்த கேள்வி இப்போ இங்கே எல்லார் மனசுலயும் இருக்க. போன வருஷம் நீங்கள் எடுத்த சில முடிவுகள் தப்பாக கூட இருந்திருக்கலாம். காதலில் தோல்த்திருக்கலாம், வேலையில் கஷ்டப்பட்டிருக்கலாம், நாம் எதுவுமே நடக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு கேலண்டர் மாறுறதுனால மட்டும் நம்ம வாழ்க்கை மாறிடாதுங்க. நம்ம பழைய கவலைகளையும் பயத்தையும் நேற்று நடந்த தோல்விகளையும் அந்த 2025ஓடையே விட்டுடுங்க. முடிஞ்சு போன பக்கங்களை திருப்பி பார்த்துட்டே இருந்தா அடுத்த பக்கத்தை நம்மளால எழுத முடியாது இல்லைங்களா? அதுதான் உண்மைங்க. சரிங்களா? இந்த வெறும் தேதி மாற்றம் இல்லைங்க. இது நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற 365 புதிய வாய்ப்புகள். எல்லாருக்கும் நம்ம நியூ இயர்க்கு இது செய்யலாம் அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி ரெசல்யூஷன் எடுப்போம். ஆனால் முதல் 10 நாள் மட்டும்தான் செய்வோம். அப்புறம் என்ன, நம்ம அதை அப்படியே விட்டுடுவோம். ஆனா நம்ம அப்படி இல்லாம இந்த வருஷம் மற்றவங்களுக்கோசரம் நாம நல்லா முன்னேறி காமிக்கணுங்க. போன வருஷம் நம்மள அவமானப்படுத்தினவங்க, அசிங்கப்படுத்தினவங்க முன்னாடி இந்த வருஷம் நம்ம உழைப்பால உயர்ந்து நிற்கணும். போன வருஷம் நம்மள உன்னால முடியாதுன்னு சொன்னவங்க முன்னாடி இந்த வருஷம் சாதிச்சு காட்டணுங்க. செயல்ல இறங்குவோங்க. அதிகாரியில எழுந்திருக்கணுமா? அலாரம் அடிச்ச உடனே எழுந்திருக்கலாம். உடம்பை குறைக்கணும்னு நினைக்கிறோமா? இன்னைக்கே நம்ம அதை ஆரம்பிச்சிடலாம். புதுசா ஏதாவது ஒண்ணு கத்துக்கணும்னு நினைக்கிறோமா? அப்பவே நம்ம புத்தகம்லாம் வாங்கி படிக்கலாம். வெற்றிங்கிறது ஒரு நாள்லயே வராது இல்லைங்களா? அதனால ஒவ்வொரு நாளும் நம்ம எடுக்கிற சின்ன சின்ன முயற்சி தான் அந்த வருஷத்தோட கடைசியில நமக்கு வெற்றியா மாற்றும். அதனால தூங்குறவங்க எல்லாம் கனவு காணலாம். ஆனா தூக்கத்தை தொலைச்சு உழைக்கிறவங்க மட்டும்தானுங்களா அந்த கனவை நினைவாக்க முடியும். அதனால இந்த 2026 நம்ம கிட்ட இருக்க வேண்டிய ஒரே விஷயம் வெறி. யார் தடுத்தாலும் யார் சிரிச்சாலும் நம்ம இலக்கு அடையாம நம்ம ஓய மாட்டோம் அப்படின்னு ஒரு சபதம் எடுங்க. நம்ம சோம்பேறித்தனத்துக்கு இன்னைக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம். இது நமக்கான நேரங்க. உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு நம்ம உழைப்பு இருக்கட்டுங்க. பழசெல்லாம் மறந்துட்டு புதிதாக இருந்திருக்கிற இந்த புத்தாண்டுல நம்ம வெற்றி தான் எல்லாரையும் வைக்க போகுதுங்க. 2026 எல்லாருக்கும் நல்ல நம்பிக்கையோட இருக்க வேண்டிய வருஷமாக இருக்க போகுதுங்க. வாழ்த்துக்கள்ங்க. நன்றிங்க.